அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி ஆய்வு. இந்த தொடர்களில் அருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதியில் உள்ள விஷயங்களையும் நாம் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். இந்த தொடரின் நோக்கம் அருட்பாவை எப்படி படிப்பது, அதை எப்படி புரிந்து கொள்வது, உரைநடை பகுதியில் உள்ள விஷயங்கள் என்னென்ன, வரலாறு நமக்கு கூறிய அறிவுரைகளும் கருத்துக்களும் என்னென்ன என்பதை அறிந்து அதை பயிற்சி செய்து நாமும் வரலாறு போல் ஆவதே ஆகும். இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பாயிரம் ஐயா. வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய ராமலிங்க அபயம் ராமலிங்கம் ராமலிங்க அபயம். சரணாஜி வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சரி ஐயா, நம்ம பல வாரங்களாக வள்ளலார் அடைந்த நிலை தவத்தை தான் பார்த்துட்டு வரோம். அவருக்கு தவத்துல கிடைத்த இப்ப முதல்ல தவம் எப்படி செய்யறது பார்த்தோம். அப்புறம் தவத்தோட அனுபவங்கள் என்னென்ன, இப்படிதான் தவம் செய்யணுமா, அப்புறம் வள்ளலார் அடைந்த நிலைகளை பார்க்கிறோம். தவத்தினால அவருக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்றது எதுக்குனாக்கா அப்பதான் நம்மளுக்கே கொஞ்சம் ஆர்வம் வரும். இப்ப என்னன்னாக்கா எதுக்கு தவம் செய்யணும்னு தெரியல, என்ன ரிசல்ட். தவம் செஞ்சாதான் சாவை தவிர்க்க முடியும். நம்ம வாழணும் இல்லையா? ஆமா, அதுக்காகதான் தவத்தை இம்பார்ட்டன்ஸ் வந்து பாக்குறோம். வள்ளலார் வந்து அவர் தான் தைரியம் சொன்னார். முந்தி சித்தரெல்லாம் தவம் சொல்லியிருக்காங்க. அவன் சொன்ன தவம்லாம் வந்து மெயினா மூச்சு வச்சு தான் அவன் சொன்ன. மெயினா மூச்சு வச்சுதான், மூச்சு பயிற்சி மெயினா அதான் சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி அதான் சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் கண்ணு ரெண்டுமே தவத்து உதவாது. வள்ளலார் மறுபடியும் மறுக்கிறார். வள்ளலார் வந்து இப்ப சொல்ல தாவம் வந்து குடும்பத்துல மனதை நிறுத்துற தாத்தம் எல்லாம் சொல்றாரு. அதனால ஐயா வள்ளலார் தான் ஜெயிச்சவர். அவங்களாம் ஜெயிக்கல பாருங்க. அவன் என்னதான் பேசினா எவ்வளவு பாட்டு பண்ணாலும் அது சமாதி ஆயிட்டாங்க. சமாதி உள்ள உள்ள போயிடுச்சு. யாரும் ஜெயிக்கல. உலகத்தையே ஜெயிச்ச வள்ளலார் ஒருத்தர் தான் ஜெயிச்சார். ஜெயிச்சிருக்காரு வள்ளலார். ஒருத்தர் தான். அதனால அவர் என்ன பண்ணாங்க, அவருடைய தயவு என்ன தெரியுமா? தாமம் பண்ணினேன்னு எழுதினாரு. அவன் எப்படி பண்ணணும்னு எழுதினாரு. தாமன் என்ன அனுபவம் எழுதினாரு. எழுதி வச்சிருக்கான் பாருங்க. அதான் அவருடைய தயவு. நம்ம அதை படிக்கிறோம். ஏன் திருப்பி படிக்கிறோம்னு சொன்னா அப்படியே நம்ம மண்டல ஏறுதா, குறைக்குதா, நம்ம நல்லா புரியுதா, நம்ம தாத்து செய்வோமா, அது மாதிரி வாழ்வோமா, அவருக்காக தான் நம்ம திருப்பி 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 தவத்தை பார்க்குறோம். சலிக்க வேண்டாம் மக்களே, சலிக்க வேண்டாம். தெரிஞ்சு பாருங்க, நல்லா கவனிங்க, தாம் பண்ணுங்க. நாமளும் தாமம் செய்வோம். பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, எங்களும் சேர்த்துதான் தாமம் பண்ணி வெள்ளை அடைவோம். இப்ப நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது இப்ப முந்தி உள்ள அந்த ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னாக்கா மூச்சு பயிற்சி தான் மெயினா. சரியா? மூச்சு பயிற்சி தான் சொல்றாங்க. அதுதான் இப்ப வள்ளலார் சொன்னது வந்து அது இல்ல. சரியா? இப்ப சன்மார்க்கத்துல உள்ளவங்களே தவத்தை இப்ப அதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க, மூச்சு பயிற்சி அப்படின்னு நினைச்சிட்டு. மூச்சு பயிற்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால வேணான்றாங்க. ஆனா வள்ளலார் சொன்ன தவம் வந்து வேற. சரியா? சரி, ஓகே சாமி. அதாவது இல்லைங்க, இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மூச்சு பயிற்சியும் கண் பயிற்சியும் தேவையில்லைன்ட்டு. அது ஒரு பாட்டு இருக்கு, சுற்றுதலும் விடுதலும். அது எங்க இருக்கு? அருள் விளக்க மாநில இருக்கா? 37. நானே மெய் அருள் தெரியுது. 10 விடுதல் பாருங்க சார். 27 பாட்டு சார். எத்தனை? 27 பாட்டு. 27. இவ்வளவு நேரம் இங்கதான் பாத்துட்டு போனேன். கடவுளே. பற்றுதலும் விடுதலும் உள் அடக்குதலும்
மீண்டும் படுதலோடு சுடுதலும் புண்படுத்தலும் இல்லாதே உற்றொளி கொண்டோங்கி எங்கும் தன்மயமாய் ஞான உருவாகி உயிர்க்குயராய் ஓங்குகின்ற நெருப்பே, சுற்றுதலும் தோன்றுதலும் மறைதலும் வெச்சென்றே சுடுதலும் இல்லாது என்றும் துலங்குகின்ற சுடரே, முற்றும் உணர்ந்தவர் உளத்தே திருச்சிற்றம்பலத்தே முயங்கும் நடத்தரசே என் மொழியும் அணிந்தருளே. சினிமாத்தில் உள்ளவங்க இந்த வந்து 6000 பாட்டுல எங்கேயோ அருள் மலை இருக்குது. என்னங்க இந்த 6000 பாட்டு மொத்தம் அருள் மலையில இந்த ஒரு பாட்டு இங்க வருதுங்க. இந்த ஒரு பாட்டு தான் வருதா? இதே மாதிரி வேற பாட்டு இல்லையா? இல்ல, 140 பாட்டு ஒண்ணுதான். ஒண்ணுதான். இந்த பாட்டை யாரும் படிக்க மாட்டாங்க, தேட மாட்டாங்க இல்லையா? இதெல்லாம் படிப்பாங்க, அது எல்லாம் படிப்பாங்க. இதை படிக்காதனால அந்த சித்தர் பாட்டெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா? ஆமா, அதுல மூச்சு பச்சா நிறைய சித்தர் தான் 90% மூச்சு பச்சு தான். நானும் எடுத்து சொல்ற மாதிரி லிஸ்ட் போட்டேன், யார் யாரு சொல்லிட்டு எல்லாம் மூச்சு பச்சு தான் போட சொல்றாங்க திருப்பி திருப்பி திருப்பி. அதனால அதை பற்றி மாதிரி என்ன பண்றாங்க. அதில் இன்னொன்று என்னன்னா, இந்த வட சிவானந்தான் ஒரு ஆளுந்தான், வட சிவானந்தான் சொல்லிட்டு அவன் வந்து மூச்சு பயிற்சி பிரமாதம் பண்ணி போட்டான் எல்லாருக்கும். அந்த வட கேரளால வடகரை ஊர்ல வந்து ஆசிரம் வச்சு இந்த மூச்சு வச்சு வாங்குற எல்லாருக்கும் பிரம்மஸ்ரீ பட்டம் கொடுத்தான் முதல்ல. பிரம்மஸ்ரீ பட்டம் கொடுத்துட்டான். ஆமா, இப்போ உங்க பேர் நிவாரிங்களா? பிரம்மஸ்ரீ சரவணம். அதனால பிரம்மஸ்ரீ பாலசுப்ரமணியம் பிரம்மஸ்ரீ போட்டுக்கிறது. பிரம்மஸ்ரீ முன்னுக்கு போட்டுக்க வேண்டியதான். அதனால இப்ப மூச்சு பயிற்சி வந்து பிரமாவும் வருது. இந்த பாட்டு அற்புதம் ஒரு பாட்டு தானே இருக்கு, யார் தேடி பாக்குறது? மொத்தமா படிச்சதுனால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதெல்லாம் மீனிங் வேற பாருங்க, பாட்டு இல்லையா? மீனிங் எதனால தப்பா இருக்காங்க இந்த பாட்டுக்கு எழுதியாங்கல்ல, இந்த மூச்சு பயிற்சி எழுதவே இல்லை. என்ன எழுதிட்டாங்க? சார் அது புக்க சார் போய் பற்றுதலும் விடுதலும். சரி, நம்ம விலகுது பார்ப்போம். உள் அடக்குதலும் மீண்டும் படுதலோடு சுடுதலும் புண்படுத்தலும் இல்லாதே. இதை முடிங்க. பற்றுதல்னா மூச்சு உள்ள இழுக்கிறது. பற்றுறது பற்றுதல் உள்மூச்சு உள்ள இழுக்கிறது. விடுதல்னா மூச்சு வெளியே விடுறது. அப்படி ஒரு பயிற்சி இருக்குது. மூச்சு இழுத்து மூச்சு இழுக்கிறது விடுறது. இன்னொன்னு வந்து மூச்சு இழுக்கிறது அப்படியே உள்ளே மூச்சு அப்படியே அடக்கிறது, உள்ளே அடக்கிட்டு அப்புறம் வெளியே விடுறது. சரி, அது ஒரு பயிற்சி இருக்கு. சரி, இன்னொரு பயிற்சி வந்து நம்பர், அதாவது இடது மூச்சு முதல்ல ஆரம்பிக்கும் போது கை பிடிச்சது இல்லையா? விரல் இப்படி மூக்கு வச்சணும். மூக்கு வச்சுட்டு முதல்ல வலது தரணும் கையை கட்டால. வலது ஆச்சுல 12 முறை இழுக்கணும் மூச்சை. 12 எண்ணே இழுக்கணும். 12 முறை இழுத்து விடணுமா? இல்ல 12 எண்ணிக்கிட்டே இழுக்கணும்? 12 நம்பர் 2 மனசுக்குள்ளே சொல்ற சாமி. அதாவது மூச்சு இழுத்துக்கிட்டே 12 வரைக்கும் மூச்சு இழுத்துக்கிட்டே போனோம். போயிட்டு உடனே அப்ப 2 வேலையை முடிக்கணும். அப்படியே 2 வேலை நமக்கு முடியும், 2 முடியணும். கொஞ்சம் பொறுத்து சுடுவேலை எடுக்கணும். தந்துட்டு 8 நம்பர் நிறைய விடணும், மூச்சு விடணும். 12 அங்குலத்தை இழுத்து விட்டு 8 அங்குலத்தை வெளியே விடுறாங்க. 4 அங்குலத்தை சேவ் பண்றாங்க உள்ளுக்கே. அதான் பிராணாயாமம், சேவிக்கிறாங்க. இது வந்து பிராணாயாமம். இது உண்மை தெரியல, இது வந்து ஆசான நியமம் சொல்லி 12 பாட்டு இருக்குது. இதுல 2 மணி நேரம் ஆகும் இதுக்கு. அடேங்கப்பா. இது பிராணாயாமம் இருக்கு. மூச்சு வச்சா இத்தனை நிறைய விதங்கள் இருக்கு. அது இது என்ன சொல்றேன், நாடி சுத்தி. இது நாடி சுத்தி இது பண்ண நாடி சுத்தி யாரும் சொல்லுவாங்க. ஐயா என்ன சொல்றாரு, இதெல்லாம் 2 மணி நேரம் பண்ணாரா கஷ்டம் 10 இலையை சாப்பிட்ற நாடி சுத்தி யாருட்டார். கொஞ்சம் முடிச்சு விட்டாங்க. ஐயா என்ன அடியா பாருங்க, நாடிதான் சுத்தி ஆகணும். கரிசால 10 இலையை சாப்பிட்றா நாடிச்சு யாருட்டார். ஐயா கரிசால போட்டு தரலாம் பாருங்க. போட்டு சாப்பிட்டு நாடிச்சு செய்ய போகுது.
2 மணி நேரம் மூச்சு எடுத்து உட்காரலாம். அவனுக்கு தெரிஞ்சது அதான் போல இருக்கு. அவ்வளவுதான். இந்த மாதிரி பயிற்சி. அது இன்னொன்று வந்து தெரியுமா, மூச்சு வரும் பாருங்க, அது வந்து அப்படி மூச்சு வேழுங்க சவுண்ட் வரலையே, சவுண்ட் வரல. இது பாருங்க ரமே, என்ன சவுண்ட் வரல உங்களுக்கு? கேட்கல, கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறேன். சவுண்ட் இப்படி எனக்கு அடி வைத்து கலக்குது. ஏன் சாமி வயிற்றுல புளிய? இல்ல இல்ல, இது சிம்மகதி. சிம்மகதி அடுத்து அஸ்வகதியா? சிம்மகதி. ஆமா, அது நிறைய நிறைய இருக்கு. என்ன தெரியுமா, அங்க சொல்ல வீட்டுல போயிட்டு அங்க சொல்லுங்க. வீட்லயேதான் இருக்கு சாமி நானு. அங்க சொல்லுங்க, அங்க சொல்லி இப்ப இல்ல, அப்புறம் அங்க சொல்லிட்டு மூச்சோட வேகமா கொஞ்சம் 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 ஸ்பீட் பண்ணிட்டே வரலாம். ஸ்பீட் பண்ணி வேகமா விடலாம். கொஞ்ச நேரம் சவுண்ட் ஜாஸ்தியாகிட்டே வரும். அதான் கதி. நீங்க அப்படி எப்பவே மூச்சு அப்படியே கொஞ்சம் வரும். காலையில 5 மணிக்கு பக்கத்து வீட்டுக்காரு என்ன அப்புறம் செஞ்சு பாருங்க இருந்தேன். செய்யக்கூடாது, சாப்பிட்டாக்க. ஆமா, சாப்பிட கூடாது. ஓகே, சொல்லுங்க சாமி. பற்றுதலும் அடக்குறாங்க, சரியா? ஆமா, அல்ல முதல்ல உள்ள இருக்கிறாங்க, அடக்குறாங்க, அப்புறம் விடுறாங்க. அதை மீண்டும் படுதல் மறுபடியும் செய்யறது. மறுபடியும் செய்யுது. அப்படி செஞ்சா என்ன ஆகும்னா உடம்பு உஷ்டம் ஏறிடும். ஒரு சுடுதலும் சுடுதல் உடம்பு சூடம். சரி, அப்புறம் என்ன புண்படுத்தால். என்ன பண்ணாலும் ஆசனால ரத்தம் வரும். ஆமா சாமி, உஷ்ணம் ஏறிச்சுன்னா சீரகடுப்பு வந்துடும் வைங்க. அதான் ஆசனால ரத்தம் வரும், அதான் புண்படுத்தல். இல்ல அதே கல்யாணம் பாருங்க. சரி நில்லுங்க, இப்ப வேற விளக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தீங்க? இதுதான் விளக்கம் அப்படின்னு நான் சொன்ன நம்புவீங்களா? செஞ்ச அனுபவத்திலையா? அனுபவத்தில் இல்ல, மாதிரி பண்ணி ரத்தம் வந்தது. அதனால இது பற்றுதலும் விட்டுதலும் இதுதான் இருக்குன்னு முடிவு எடுத்துக்கிறீங்க? இல்ல இல்ல, ரத்தம் வந்துதான். நிறைய பேர் கேட்டேன், ஆமா சார் எனக்கு ரத்தம் வந்துங்கிறான். உள்ள கம்பெனியில செய்யறான்னு சொல்லி நிறைய பேர் தடுத்திருக்கேன். சரியா பண்ணா ரத்தம் வரும், சரியா? ஆமா, இல்ல ரத்தம் வரலன்னா பள்ளையில அர்த்தம். சார் சார் உட்காரேன், பழத்துல ரத்தம் வருது சார். கொஞ்சம் வரல, பழத்துல சரியா வரல. அப்படி வந்து சார் நடிப்பட்டாங்க. நான் பயிற்சி சரி. அப்ப மக்களே, வள்ளலாருடைய தியானம் தவம் இந்த பழைய இதுன்னு நினைச்சுக்காதீங்க. மூச்சு அடக்குறது விட்டுறது. சரி, அடுத்து ஊற்றொளி கொண்டோங்கு எங்கும் தன்மயமா. சாமன்கிட்ட ஒரு ஒளி வாங்குற பாருங்க, அவங்ககிட்ட வாங்கிட்டு ஒளி கொண்டு உற்று ஒளி கொண்டு அது ஓங்கி எங்க தன் ஒளிமயமா மாறலாம். ஞானம் உருவாகி உயிர் பிறாய் ஒளி ஓங்குற நெருப்பு உஷ்ணம். இந்த உஷ்ணம் அந்த உஷ்ணம் இல்ல, தெரியுதா? இந்த உஷ்ணம் வேணும், இந்த உஷ்ணம் வேணும். அடுத்தது சுற்றுதலும், கண்ணை சுத்துறது. சுற்றுதலும் தோன்றுதலும் மறைத்தலும் வச்சென்றே சுடுதலும். கருவியை சுத்துறது, திறந்து பாக்குறது, கருவியை பின்னாடி அனுப்புறது. இந்த வெள்ளை முட்டையா தெரியும், அதுக்கு வச்சிருந்து அதை சுடுதான் வெள்ளை தெரியும். மரதெல்லாம் கருவி உள்ள போயிடும், வெள்ளை தெரியும். வெடிச்சு சுடுறதுனால கண்ணாடியை மாட்டிட்டு, இதுல கண்ணாடியை மாட்டிட்டு கண்ணாடி கண்ணை பார்க்கணும், அப்படியே மறைச்சு அதுனே வரணும். நாம மறைச்சு பார்த்துட்டே இருக்கணும் அவன் கண்ணாடியை. அது பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்னா கலராக தெரியும், நிறைய கலர் தெரியும். சரி, அது இல்லைங்கிற பாருங்க, அது வேணாம் வேண்டாம். இதை என்ன பண்றது தெரியுமா? என்ன பண்றது தெரியுமா? நீங்களே பாத்துங்க, நான் சொன்ன பாருங்க, என் கையை பாருங்க, தெரியுதா?
ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்க சாமி. அதை பார்த்து பண்ணி தேடி பார்த்து பண்ணி பார்த்தீங்களா? இல்ல 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 இது சொல்லி கொடுக்கலையா? இது கையை இப்படி வச்சு சொல்லுங்க. கண்ணாடி கேட்டுங்க. கண்ணாடி கண்ணாடி கழட்டா எனக்கு ஒரு பண்ணு தெரியாதே, நீங்க வந்து சொல்லுங்க. இதா இருக்கு விரலால இந்த 2 ஓரத்தை அமைச்சிக்கணும். அமுதிக்கிட்டு கண்ண முடியணும். ஆ, அப்படி அடிச்சுட்டு கொஞ்சம் எடுத்து பாருங்க. பிள்ளை எவ்வளவு கணக்கு எழுதி பாருங்க. எங்க சாமி ஒரு காலம் தெரியல. அமுத்திக்கின்னா அந்த 2 விரல அமுத்தன உடனே நடுவுல ஏதோ ஒரு ஒளி மாதிரி தெரியுது. அதான் வெளியுமே தெரியல. ப்ளூ கலரா தெரியும். எனக்கு வெள்ளையா தெரியுது சாமி. வெள்ளை தெரியும். ப்ளூ கலர் தெரியும். ப்ளூ உள்ள வெள்ளை வராம தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சரியா அழுத்துங்க. 2 ஓரத்துல தண்ணி அழுத்தணும். கண்ணையா அழுத்தணுமா? அந்த பின்ன கண்ணை எடுத்துங்க. விரல வச்சு கண்ணை எடுத்துங்க. ஓரத்துல வரல குழி சரிதா இல்லையா? கண்ணை 2 கண்ணை ஓரமா வச்சுங்களா? அமுத்துறேன். கண்ணை எடுத்துங்க. 2 கண்ணை ஓரமா எடுத்துங்க. தெரியுது. சரிதா? கலர் ப்ளூ கலர் தெரியுதா? டார்க் ப்ளூ தெரியுதா? அப்புறம் ரெட் அப்படியே மாறி மாறி வருது. உள்ளது ஒயிட் உள்ளது வெளியே வருதா? அதோட சேர்த்து தலையும் வலிக்குது. ஆமா சாமி. இதுதான் வந்து டிவைன் லைட் சொசைட்டி சொல்லலாம் பாருங்க. டிவைன் லைட் தெய்வீக ஒளி கழகம். பண்றது இதுதான் சாமி. இப்ப நல்லா இருந்ததுக்கு நொல்ல கண்ணா போச்சு. அமுத்தி விட்டு சாமி எல்லாம் ஒரே கலராவே தெரியுது. அப்படியே மக்களாயிருச்சு சாமி. ஆமா இதான் சொல்றேன். இது வந்து நீங்க அமைச்சீங்க இல்லையா? அவன் என்ன பண்ணுவாங்க, அதான் நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்க பின்னாடி உட்காந்து வந்து என் கையால உங்க கண்ணை அமுத்துவேன். அதான் தீட்சை கொடுக்கறது. சச்சு தீட்சையா? சச்சு தீட்சை இது ஒண்ணு. செஞ்ச இன்னும் நிறைய இருக்கு. சுட்டு பாருங்க. சுத்த தோணுதான் இதாவது செஞ்சு வச்சுதான். இதெல்லாம் மட்டும் பண்ண என்ன தெரியுமா? கண்ணை விட்டாடும். என்ன சாமி கிடைச்சா இதெல்லாம் பண்ணா என்ன ஒரு நல்லபடியா நடக்கும்? கண்ணு அமைஞ்சிருக்கீங்களா? லைட் அமைஞ்சு போயிருமா? அவன் கண்பட்ட சார். சேலத்துல 60 பேர் கண்ணை விட்டுருக்காங்க. சேலத்துல 60 பேர் கண்ணை விட்டு. சேலத்துல 60 பேர் கண்ணை விட்டா? ஆமா. கிளவுகோமா வந்துடும் சாமி நீங்க கண்ணை போட்டு அமுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா. கிளவுகோமா தாங்க. நான் பாரு அப்ப இங்க வந்து முடாத்து இருக்காரு. கண் தீச்சு கொடுத்தவர், கண்ணு தீச்சு கொடுத்தவர். அவர் கண்ணே போயிடுச்சு. தடையில் இருக்காரு இப்போ அவரு. அதனால இதெல்லாம் அதான் இதெல்லாம் வேணாம் பாருங்க. அதான் பெருமாளுடைய கருணை. மூச்சு பயிற்சி வேணாம், கற்பிச்ச வேணாம்னு சொன்னா பாருங்க. கடைசி வருதுதான் என்பது பஞ்ச் லைன் அட்டிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க சாமி. மூட்டு உணர்ந்த உள்ளத்தை முழுக்க உணர்ந்த உள்ளத்துல சிற்றம்பலத்துல அவங்களை நடத்த இருக்கிறான் அப்படின்றார். திருச்சிற்றம்பலத்தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்களா? என் மொழியும் அணிந்தருளே. மொழியும்னா என் வார்த்தை. சரி சாமி. இப்ப வரலாறு செஞ்ச தவம், வரலாறு சொன்ன தவம் இதெல்லாம் கிடையாது. அவரே கிடையாது. சரி சாமி, இத அப்படியே சூட்டோட சூட்டா அந்த இன்னொரு பாட்டையும் பாத்துரு. இதுக்கு தொடர்பான ஒரு பாட்டு. நோவாது நோன்பு இணை போல் நோற்றோரும். அது பாத்துருமா? வள்ளலார் என்ன சொல்றாரு? இப்ப என்ன வள்ளலார் சொன்ன தவம் வந்து மத்த தவம் மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஆக மொத்தத்துல மூச்சு பயிற்சி இது 2 தான் இருக்கா சாமி தியானத்துல? தவத்துல கண் பயிற்சி மூச்சு பயிற்சி 2 தான். வேற எதுவும் நாங்களும் அதெல்லாம் மாட்டாம தப்பிச்சிட்டோம். ஆறாம் திருமுறை 72வது பாயிரம். ஆறாம் திருமுறை 72வது. அது 6வது பாட்டு பாத்தீங்களா? 6ல 72 72 பாயிரம் பாட்டு 11. தன்மார்க்க நிலை நோவாது நோன்பு. சரியா சாமி? நோவாது நோன்பு எனைப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவாவரம் எனைப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யாருலர் நீ சற்றே அறை. இதுக்கு நீங்க அகவல்களை போவீங்க.
உனையலாது. ஆமா 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 ஆமா. சரி, ஓகே, வாங்க இது படிங்க. நோவாது நோன்பு என்னை போல் நோற்ற வரும் அப்படின்னா என்ன சொல்றீங்க? ஐயா பண்ற சொந்த தவத்துல ம். இந்த வழியும் கிடையாது பாருங்க. கண்ணை ஆஹ் முடிச்சு அடக்குறது, இது பண்றது, ரத்தம் வர்றது எல்லாம் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. அப்படியே உட்காந்து கண்ணை முடிச்சு மரத்தை நிறுத்தி அவ்வளவுதான் நோன்பு. சரி சாமி, எனக்கு இப்ப இந்த இது புரியல. இப்ப இந்த மூச்சு பயிற்சியும் கண் பயிற்சி எதுக்கு செய்யறாங்க? தவன் வச்சு ஏன்னா சொன்னாங்களா? இல்ல, அது மனதை அடக்கிறதுக்கு தானே சாமி? இல்ல, இந்த பண்ணீங்கன்னா உஷ்டம் வந்து அப்படியே மயக்கம் வரும். ஒரு மாதிரி அப்படியே கேரா ஆமா. அது வந்து அறுபது நினைக்காகும். இதுதான் வந்து யோகம் பண்ணா மூடம் உண்டாகும் அப்படி எப்படின்னாங்களா? அது வந்து இல்லை. இன்னும் தெரியுமா உங்களுக்கு? சாமியார் கஞ்சி அடிப்பான் தெரியுமா? ரவுண்டா கஞ்சா அடிவான். ஆமா. எதுக்கு அடிக்கிறான்? அது பேரு கஞ்சா இல்ல சாமி, அது பேரு சிவபானம். சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? அது பேரு சிவபானம் சாமி, சொல்லுங்க. சுரபானையா? சுரபானம் சொரபானமா? சொரபானம், சொல்லுங்க. அதனால கஞ்சா சொல்றத இல்ல, கஞ்சாதான். அதை அடிச்சா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது தவம் பண்ணி ஒண்ணும் வரல. நல்ல காலையில பிறகு கஞ்சா அடிச்சு உட்காந்துருக்கோம். இதெல்லாம் மூச்சு பேச்சா அதான் பண்றது. சரி, எல்லாம் மரணம் தான் நிலைமை. மனம் அடங்கிறதுக்கு அடங்கிற எல்லாரும் மூச்சு பேச்சு கண் பேச்சு எல்லாம் பண்ணி ட்ரை பண்றாங்க. ஐயா சொன்ன வேற மருந்து நேரம் அடக்குன்னு தெரியல. மனசே நேரம் அடக்குன்னு தெரியல. வேற வழி போகிறாங்க. மூச்சு அடைனா மரம் அடங்குமா, கண் அடைனா மரம் அடங்குமா, மூச்சு பண்ண ஐயா மருந்து நேரம் அடங்குறாங்க. அதாவது ஒழுக்கம், தயவு, பக்தி இதெல்லாம் கடைபிடிப்பா. முதல்ல மனதை பக்குவப்படுத்துறதுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் தவம் பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி, வெறும் தவம் மட்டும் அவரு சொல்லல, தயவு முதவா. ஆனா ஈரமாவுமா சாமி? கல்லா இருக்குது ஈரமாவும். அப்புறம் பக்தியில கரையுமா? பக்தர் வந்து நிகழ்ச்சி வரும். ஒழுக்கத்துல நேரம் ஆயிடும். பயம் போயிடும் சார். பயம் போச்சு இல்லையா? என்னை போல் நோற்று வரும், எஞ்ஞான்றும் சாபா வரும், என்னை போல் சார்ந்த வரும். தேவா உன் பேரோட என்பதப்பட்டு வர எவ்வளவு யார் விட இந்த எவன்டா இருக்கான்? அப்ப சாமி வல்லார் இப்படி சொல்றாருனாக்கா அவர் என்ன பண்ணாரு? அதை பண்ண வேண்டியதான், முடிஞ்சு. அதான் சொல்றேன். எவனுமே இல்லைனாக்கா இவருக்கு மட்டும் கிடைச்சிருக்கா. நோவாத நோம்பு பண்ணிருக்காங்க. இது வந்து நோவாம நோன்பு எடுக்கணும் உனக்கு அப்படின்னு வாங்கி சமய கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதேதான். அதாவது உனக்கு வந்து பசி எடுக்க கூடாது, ஆனா நீ நோன்பு இருக்கணும். எப்படி முடியும்? ஆனா இது வந்து முடியும். நோவாது நோன்பு முடியும். உடம்ப போட்டு இது பண்றது இல்ல. சரி சாமி, இன்னைக்கு வாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டை கூட பாக்கல. பாடுவாமா? சரி, இப்ப வல்லாறு சொன்ன தவம் வந்து நோவாது நோன்பு எடுக்கிறது. ஆமா, டேரக்டா அடக்குங்க. மூச்சு அடக்குறதுனால இது அடங்கும். பாடுவாமா? பாப்போம். சரி, 61:12. இதே மேல இப்படி கோடு கோடா விட்டுருக்கீங்க. அந்த பாட்டு விட்டு போச்சு. கிடைக்கல சார். கிடைக்கல. ஆமா, அது வரைக்கும் கிடைக்கல. இது கிடைச்சிருக்கு கீழே 2 வரி. 2 வரி கிடைச்சிருக்கு. அது 2 கிடைக்கல. எப்படி 2 வரி மட்டும் மிஸ் ஆகுது? காப்பி தான் எடுத்தாங்க. பிறந்தேற்கென்றும் இரவாது பிறவாது ஓங்கும். தோங்குமா ஓங்குமா? பிறவாது ஓங்கும். கரெக்டா படிச்சு. அப்படியே படிச்சீங்களா? இல்ல சார், எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது. தோங்கும் இல்ல, பிறவாது ஓங்கும். நான் படிக்கல, அது தானா வந்துச்சு. நான் எங்க படிச்சேன்? சிரத்தே சிற்றம்பளவா நின் செல்வ பிள்ளை ஆக்கினையே திறந்தேர் முனிவர் தேவரெல்லாம் தேர்ந்து நயப்ப நிற்கின்றேன். அறந்தோர் உலகில் ஏன் நான் தோன் படிக்கிறேன்?
பாத்தீங்களா, நீங்க சொன்னீங்க சாமி, ஒரு வாட்டி பிள்ளையா படிச்சுன்னா அது அப்படியே வரும்ட்டு. அதே மாதிரிதான் எல்லாரும் அப்படி வருது. எல்லாரும் அப்படிதான். அறந்தேர் உலகில் இனி அடியேன் செய்யும் பணியை அருளுகவே. சொல்லுங்க சாமி. பிறந்தே இருக்கு, நான் பிறந்துட்டேன் அஹ், என்றும் இரவாது அஹ், பிறவாது. மறுபடியும் இறந்துச்சா அது பிறந்துச்சா அது ஒன்று வேண்டாம் வேண்டாம். ம். அப்படி ஓங்குகின்ற பெருமை தந்து. பெருமை அது சாமி. அப்ப அதுதான் பெருமையா சாமி? இதாங்க பெருமை. இந்த படம் வச்சு- உலகத்துல பெருமை புண்ணாக்கு ஏகப்பட்டது இருக்கு சாமி. ஆமா, படம் வச்சுக்கிறது, வீடு வச்சுக்கிறது, காடி வச்சுக்கிறது. ஆனா செத்து போயிருவேன் கடைசியா ஆமா, முடிச்சு. அப்ப உனக்கு வந்து பெருமை இல்ல. அவ்வளோ கிடையாது. ஓ, இங்க பாருங்க சாமி. அப்ப எது பெருமை? ஓ, எனக்கு இது கெத்துன்னு வாங்க சாமி. கெத்து ஆமா, என்னன்னாக்கா, எது கெத்துனாக்கா, நான் சாக மாட்டேன் படம். தாவும் பிறக்கவும் மாட்டேன், அதான் கெத்து. சாக மாட்டேன் பிறகு பிரச்சனை இல்லையே. ஆஹ், சாக மாட்டேன் பிறகு பிரச்சனை கிடையாது. பேச்சே கிடையாது. அதான் பெருமை. சிறந்தே சிற்றம்பலவா நீ செல்ல பிள்ளை ஆக்கிங்க, செல்ல பிள்ளை ஆக்கிட்டியப்பா. சிறப்பா உன் சிற்றம்பலவா உன் செல்லப்பிள்ளை ஆக்கி விட்ட. ஆமா, செல்ல பிள்ளை ஆக்கிறேன். ம். இதெல்லாம் பாருங்க, இதான் தத்துவத்துல பூரா சொல்ல பாருங்க. அஹ்? தத்துவத்துல பூரா சொல்ல பாருங்க. ஆண்மை செல்ல நல்ல பிள்ளை, சபை ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. ம். நல்ல பிள்ளை, செல்ல பிள்ளை, கதிப்பிள்ளை, தலைப்பிள்ளை ம். பரிச்சை சொல்லுவாரு அவரு. ஆமா. அதான் இங்கே செல்ல பிள்ளை ஆக்கிறேன். திறந்தீர். திறன் ஆற்றல் மிக்கவர், திறன் ஆற்றல். ஓ, ஆற்றல் மிக்க முனிவர்களும் தேவரெல்லாம் சேர்ந்து நயப்ப தேர்ந்து நயப்பனா என்ன? விரும்ப, தேர்ந்து. என்னை விரும்ப நான் வைக்கிறேன். ஓ, என்ன அப்ப அவங்க என்ன இவ்வளவு பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, அவனை தேர்ந்தெடுத்தாங்க என்ன, ஆஹ், என்னை தேர்ந்தெடுத்தாங்க, தேர்ந்தெடுத்து விரும்புறாங்க. ஆஹ், விரும்பினாங்க நிறைய பேர் இருக்காங்க ஞானிகள்லாம். ஆஹ், அவனா என்ன பண்ணலாம், அவங்களாம் திறந்தவங்க, ஆல்ரெடி ஆற்றல் மிக்கவர்கள். ஆஹ். அவங்களாம் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க யாரோ ஃபாலோ பண்ணலான்னு. ஓ. இவரை தேர்ந்தெடுத்தாங்க. ம். தேர்ந்தெடுத்து இவர் விரும்புறாங்க. ம். அவனை விரும்படியா நான் நிக்கிறேன் அப்படிங்கிறார். அறந்தேர் உலகில் உலகில் இனி அடியேன் செய்யும் பணியை அருளுகவே. அப்படின்னா அறம்னா தர்மம். ம். தர்மம் சிறந்த உலகத்துல ம். என்ன செய்யணும் சொல்லு. தர்மம் சிறந்த உலகமா? யார், எந்த உலகமா? ஆமா, எங்க சாமி தர்மம் சிறந்த உலகம் தர்மம் இருக்குது, எல்லாம் சொல்லுவா இருக்குது. இருக்கு. இல்ல, தர்மம் சார், இருக்கனாலதான் உலகம் நடந்துகிட்டு இருக்கா? நான் பண்றேன் சார். நல்லவனும் கெட்டவனும் தரம் பண்றான் சார். ஓகே. பேருக்கோ புகழுக்கோ எதுக்கோ பண்றான் சார். ஏதோ பண்றான். ஆமா, அடியேன் செய்யும் பணியை அருளுகேவா. அப்படின்னா ஆமா, இவர் அடியே தன்னை தாழ்த்திக்கிறாரு. இல்ல, செய்யும் பணியை அருளுகவே நான் என்ன சொல்ல வர்றாரு? நான் என்ன செய்யணும் சொல்லுங்கிறாரு. ஏன் சாமி? என்ன செய்யணும் சொல்லுங்கிறாரு. நான் இறங்காம அப்படியே இருப்பேன், வந்துட்டேன். என்ன செய்யணும் இப்போ? நான் வாழ்ந்துட்டேன், என்ன குடுத்துட்ட, எல்லாம் இது பண்ணிட்ட, நல்ல விளையாக்கி விட்ட. சரி, அதனால இப்ப நான் வந்து நிம்மதியா இருக்கிறேன். ஆனா நான் நிம்மதியா இருந்தா பத்தாது, அனுபவிக்கணும். அதனால என்ன பண்ணணும்? ஏன்னா இப்ப நானா செஞ்சினாக்கா நீ பிளாக் பண்ணி விட்டுருவ. நீ சொல்லி அத சொல்ல, நாளை வேணா தப்பு தானே வந்துடும். ஆமா 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 ஆமா. எது இருந்தாலும் நீ சொல்லு. அப்பளும் அது மாதிரி சொன்னோம். நீங்க சொல்லுங்க அல்லாட்ட சொல்லிட்டு நீங்க சொன்னா செய்யற, இல்லைன்னா அப்படிதான் கேட்கணும். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம்ட்டு. அதான் சரி. அரேன் செய்யும் பணியை அருளுகவே. எத்தனை மணி கிளாஸ் உங்களுக்கு? 12 தான். இப்ப மணி எத்தனை? 7:25. சரி, கொஞ்ச நேரம் போவோம். போலாம். சரி, வாங்க. 6:61 12 இப்பதான் தம்பி பார்த்தோம். சரி, 61 10 63 திருப்பி எழுச்சி 10 கட்சி பாட்டு. அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை, அதிலே அமர்ந்து அருட்ஜோதி கொண்டு அடிச்சிறியோமை வளம் பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம், முன்னர் வணங்கி நிற்கின்றோம். விளங்கிய திருளெல்லாம் உடைந்தது இருளலாம். ஓ, பாத்தீங்களா? இது ஏற்கனவே நான் படிச்சுக்கிறேன்.
விளங்கிய இருளெல்லாம் விருளெல்லாம் விடிந்தது பொழுது. செமை விடிந்தது பொழுதா? ஆமா, விரைந்த விலங்கி இல்லலாம் சார், விளங்கியது இல்லலாம். ஓ ஓகே, இல்லைங்க. விளங்கியது இல்லலாம், விளங்கியது இருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்த கருடுதல் வேண்டும் இத்தருணம் இளங்குனல் தருணம் எம் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எம் தந்தையே எம் தந்தையே என்ற எம் தந்தையே எம் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே. இந்த திருப்பதில வந்து எல்லாரும் எழுந்து அல்வாயே இருக்கு இல்லையா? மூணாவது பாட்டு மாத்திரம் பாருங்க. மூணாவது பாட்டா? இதா? எங்க சாமி என்ன சொல்றீங்க? லாஸ்ட் எம் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயேவா? மூணாவது வரி மட்டும் வேற மாதிரி. எனக்கு என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே இல்ல எழுந்தருளாயே. நல்ல கவனிய. என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. குரு கிட்ட வேற மாதிரி கேட்கணுமோ? இல்ல, இது வந்து எல்லாம் இந்த பாட்டுல மேரேஜ் பாத்தீங்கன்னா அருளாயுத எழுதியார் முதல்ல, ஆட்சி அருளாயுத திருத்திருக்காரு. நீங்க பாத்துருக்கீங்க மேரேஜ்ல அருளாய எழுதி முதல்ல எழுதி அதை வெட்டி வாயை திருத்திருப்பார். அருளாய திருத்திருப்பார். ஏன்னா அருள்வாயன்னா குழு பையன் அர்த்தம். தெய்வம் அம்மா அப்பா எல்லாம் கொடுத்துருவாங்க, இந்த குரு தரமாட்டான். ஏன் சாமி அவனுக்கு எந்த வேலை? குரு கிளை தானே குரு தந்துடுவானா? குரு அவரை உடனே தரமாட்டானே, சோதிப்பானே. சோதிப்பான். ஆமா, பங்கு பண்ணி தருவாங்க. ஆமா, வாங்குறது கஷ்டம். சரி, அப்பா அம்மா தெய்வத்தெல்லாம் வாங்கிடலாம், வாங்குறது கஷ்டம். அதனாலதான் குருட்டு வந்து அருளாயே கொடுக்க மாட்டியா, கொடுக்க மாட்டியா, குடு இல்ல அருள்வாயே குடு, மேலாம் எழுந்து அருள்வாயே குடு. குருட்டு மாதிரி அருளாயே கொடுக்க மாட்டியா. குருகிட்ட கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கும், கொஞ்சம் பயபக்தியாதான் கேட்கணும். ஆமா, குடுமா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. இல்ல அற்பாறு பாருங்க, இந்த நுணுக்கெல்லாம் இருக்கு பாருங்க. அற்பாறு இதெல்லாம் கவனிங்க. எல்லாம் அப்படியே இருந்து எல்லாம் படிச்சாலும் அருளா படிச்சிடும். அப்ப கவனிக்கணும், இந்த ஒரு பாட்டு இன்னொரு பாட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த அதுக்குள்ளேயே என்னென்ன இருக்கு வித்தியாசம். ஒரு பாட்டையும் எழுத்தா பார்த்து படிக்கணும். எழுந்து அருளாயே அது பாருங்க, ஏன் அருளாய போட்டாரு பார்த்தா ஒரு ரெண்டு பாட்டு அருள்தான் உள்ள பட்டு போட்டேன். என் குருவே பள்ளி எழுந்தருளாயே. இதெல்லாம் அருளாயே இருந்தது. அலங்கரிக்கின்றோம் ஒரு திருச்சபை, அதிலே அமர்ந்து அருட்ஜோதி கொண்டு அடிச்சிறியோமை வளம் பெறும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம், முன்னர் வணங்கி நிற்கின்றோம். சொல்லுங்க சாமி. அலங்கரிக்கிறாங்களாம், மாளிகையை அலங்கரித்த அந்த பாட்டு மாதிரி இருக்கு. அதேதான் நீ அதான் சொன்ன நீ எடுத்து சொல்றீங்க. அதான் அந்த அனுபவமால அங்க போனோம். அது வந்து சாமி அப்ப புருவ மத்தியில தவம் பண்றன்னு அர்த்தம். அதேதான் இங்க திருச்சபை. திருச்சபைனா சிச்சபையா? திருச்சபை திருச்சபை புருவ மத்தியதான் அலங்காரம் பண்றேன். அலங்காரம் பண்றேன்னா என்ன சாமி? சுத்தமா சுத்தபத்தமா இருக்கிறதுனால என்ன கதை? எண்ணங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது சாமி. அதாவது மனதை அடக்கி நிக்கிறேன், சரியா சாமி? தயவாலையும் பக்தியாலையும் ஒழுக்கத்தாலையும் நிற்க நிற்போம். அது அலங்காரம். அலங்காரம் பண்ணி நிக்கிறேன். ஆமா, அதுல அணி வந்து அதுல அமர்ந்து உட்காரு அமர்ந்து அருட்ஜோதி கொண்டு அருட்ஜோதி கொண்டா பவரு 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 அருட்ஜோதியை கொண்டு அடிச்சியமை அவனுடைய திருடி அடிக்கிற சொன்னான் நான். என்ன வளம் பெறும் இரவாத, வளம்னா வல்லமம், வல்லம் பெறக்கூடிய இரவாத வாயில வைக்கணும். வாயில் வைக்கிறதுக்காகத்தான்டா வணங்குறேன் உன்னை. எது வணங்குறேன் தெரியுமா?
உட்கருத்து வெற்றிலேயே வாழ்த்துகின்றோம். முன்னர் வணங்கி நிற்கின்றோம். முன்னர் வணங்கி இருக்கிறோம். விலங்கி இருளலாம். இருளலாம் இருள் என்ன? அறியாமை ஆனந்தான் இருள். அந்த இருளெல்லாம் விளங்கியது இருளலாமா? விளங்கிய இருளலாமா? விளங்கியது இருளலாம். ஓ, விடிந்தது பொழுது. அப்படின்னா என்ன சமயம் விடியுது? இல்லங்க, அறியாம போச்சுன்னா அறியாம போச்சு இல்லையா? இருள் போயிடுச்சு. இருள் போயிடுச்சு. இருள் போயிடுச்சு. தெரிஞ்சவங்க நீ வேற சீக்கிரம் நல்ல கூடாது. இத்தனம் நல்லதுதான். டைம் நல்ல டைம் இது. இத்தனம் இளங்க நத்தனம். எம் அருட்ஜோதி, எம் அருட்ஜோதி, எம் தந்தை, எம் எங்களுடைய எல்லாம் எல்லாரும் பண்ண இல்லையா? அதான் பண்ணாம திருப்பதி ஜோதி முதல்ல தனியா பண்ணாரு. எல்லாம் 9 பாடம் தனியா இருக்கு பாருங்க. 9 பாடம் தனியா இருக்குன்னா எப்படி சாமி? முதல் பண்ணாரு. இல்ல என்ன தனியா இருக்குன்றீங்க? எனக்கு புரியல. சரி சொல்லுங்க. அது பாருங்க, முதல் பாட்டு என்ன? முதல் பாட்டு எடுப்போம். சொல்லுங்க. என்ன இருக்கு? பொழுது விடிந்தது. என் உள்ளமே கவனம் பூத்தது. என்னுடைய உள்ளம்தான் நானு. என் உள்ளாச்சா? ஓகே. 2ஆம் பாட்டு பாருங்க. திருவாய் தொலைந்து அதை உதவி செய்தது. நான் சன்மாத சந்தாலாம் வந்துட்டாங்க. இப்ப நானும் இங்க சந்தாலம் வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம் பண்றாங்க. 3ஆம் பாட்டு நிலம் தெரிந்தது. சூரியன் சொன்னோம் தோண்டிட்டு கூட பரவாயில்ல சத்தம் போடுது. தாமரை மறந்துச்சு. சூரியன் தான் ஆணையில போய் அழிந்தது. கழிந்தது மாயை. இரவு பிறந்துடுச்சு. அன்றெல்லாம் தேவரெல்லாம் கூடி போட்டிங்கிறானா? தேவரெல்லாம் சேர்ந்து தொண்டர் அன்றெல்லாம் சேர்ந்து அப்புறம் கல்லாம கரையில ஒன்றுதான் கண்டது. கவனம் இருட்டு வேலையை போச்சு. தொண்டை பல்லாறு வந்தாங்க. 12 பரவந்தார். நிறைய பேர் நல்லா எல்லாம் அது பொன்மாரி எல்லாம் பிறந்தது. ஞான பொறுப்பு மலை பொறுப்பு புரிந்தது. புலவர் சொன்னார் செலுத்தார்கள். சுத்தி நிற்கிறாங்க எல்லாம் கும்பலா வந்தவர் எல்லாரும். முதல்ல தான் ஆரம்பிச்சாரா? எல்லாரும் ஆரம்பிப்பாரு. முதல்ல தான் ஆரம்பிச்சு எல்லாரும் பார்ப்போம். அது எங்களுக்கு கருத்து இருக்குது. தன்வா பெரும் பேசினா பெரிய நாங்கெல்லாம் சொல்லி கடைசியில எல்லாருக்கும் அது நாங்க எல்லாரும் சேர்ந்து அலங்கரிக்கணும். தியானம் பண்ற உட்காரணும். அத்திச்சு அன்னி வந்து உட்காந்து எல்லாரையும் அடிச்சிரியாமை எங்க எல்லாரையும் ஆற்றுல பெற்ற 20ஆம் வயதை வைக்கணும். வாழ்த்துறோம். முன்னாள் வண நிற்கிறோம். திருவிழெல்லாம் போயிடுச்சு. போய் விடிஞ்சது. நம்ம என்ன சமயம் அவரை வாழ்த்துறது இருக்கு? கடவுள் எப்படி வாழ்த்துறது? எப்படி வாழ்த்தானே? வாழ்த்துதுன்னா அவனோட பெருமையா சொல்றது இந்த மாதிரியா? ஆமா சார். ஐயா பாடல வாழ அந்த பாடல வாழ நாள் வாழ்ந்துருவாங்க என்று வாழி அம்மா போய் வாழி நாள் வாழி வாழ்த்துறது வாழ ஞான வழி வாழ்த்தணும். இதான் நல்லது. அப்புறம் ஜாண்டாலும் எங்க அப்பன் ஜோதி எம் தந்தை எங்கெல்லாம் அப்பா நீ தான் எழுந்தருள்வாய். இன்னும் தூங்கிட்டு இருக்காது. ஏன் பள்ளி எழுந்தருள்வாய்? தூங்கினரு எழுந்துரு அல்ல கொடு. நாங்களும் சொல்லி சொல்லி பாக்குறோம். ஒரு சத்தத்தை காண தூங்கிட்டு இருக்கிறியா? ஆமா ஆமா சாமி. எத்தனை வாட்டி சொல்றது? சொல்ல கடைசியில கட்டுப்பாயிட்டு தூங்கிட்டு இருக்கத ஏஞ்சி வந்து அருளை போடு. ஆமா பள்ளி எழுந்து அருள்வாய். பள்ளி எழுந்து அருள்வாய். நிறம் தெளிந்தது கணம் முழங்கின. நீங்க கோயில் பண்ணிடலாம். மலேசியா கோயில தெரியாது. இங்க தமிழ்நாடு எல்லாம் திருச்செந்தூர் அந்த மாதிரி பெரிய கோயிலாம் பண்ணிடலாங்க. என்ன கோயில்? திருச்செந்தூர். திருச்சி காஞ்சிபுரம் செங்கலாம் பெரிய கும்பகோணம் பெரிய கோயிலாம் பண்ணிடலாக்கா. ராத்திரில வந்து என்ன பண்ணுவாங்க? சாமி பூஜை முடிஞ்ச ஏற்பாடு
ம். சாமி பல்ல வச்சுக்கிட்டு வருவாங்க. ம். இது வந்து திருப்பள்ளி அறையா இருக்காங்க. ஓ, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, எங்க படுக்க போட்டுருவாங்க. அந்த கரைகளில் அம்மன் உட்காந்துருப்பா ஆல்ரெடி. ம். அம்மன் உள்ள கரையில் உட்காந்துருப்பா. இப்ப யாரை கொண்டு வர்றீங்க? சாமி கொண்டு வருவாங்க. இப்ப யாரு சாமி? அம்மன் சாமி இல்லையா? அம்மன் தான் உள்ள கரையில் உட்காந்து பள்ளி இருக்கா. அம்மனோட ஹஸ்பண்டியா? ஹஸ்பண்ட் அவர் கொண்டாந்து உள்ள விடுவாங்க. உள்ள விட்டு எல்லாரும் பால் தருவாங்க. ஐயோ பால், ஐயோ பால் வாங்கி சாப்பிடணும், அப்படி இருக்கும் பால். சாமியை தூங்க போட்டு இவங்க தூங்க போயிருவேன். ஆமா, மனுஷன் பாருங்க சாமி, அவன் என்ன பண்றானோ அது எல்லாத்தையும் சாமி மேல இறக்கி விட்டுறான். அது ஒரு சாக்கியம் சொல்லி விட்டு அதை செய்யறதுக்கு ஒரு வேலை ஆளை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி. அட கடவுளே, அதெல்லாம் தூக்கி போட்டு உட்காந்து அமைதியா நீங்க உட்காந்து தவம் பண்ணுங்கப்பா. சரி சாமி, முடிச்சுக்கோ, மணி ஆயிடுச்சு. போருமா? மணி 2 ஆயிடுச்சு சாமி. சரி சரி, சொல்லுங்க. இப்ப ஒரு சம்மரியை கொடுங்க. சம்மரிங்க ஐயா இந்த மாதிரிலாம் வந்து தவன் தான் பண்ணணும் சார். மற்ற பயிற்சி எல்லாம் மூச்சு பயிற்சி அந்த பிரச்சனை போகக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. பெரிய ஆள்லாம் இருக்கலாம், இல்லை நிறைய பேர் இருக்கலாம், பெரிய ஆள்லாம் இருக்கலாம், அவங்களாம் பெருமையாக இருக்கலாம். யாராவது வந்து எப்படி இருந்தாலும் பெருமான் வந்து இந்த மூச்சு பயிற்சியும் கப்பயிற்சியும் வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாமே செய்யக்கூடாது. செஞ்சா பலன், நல்ல பலன் கிடைக்காது. மனது அடக்குது. அதெல்லாம் பயிற்சியில மனதில் அடக்கத்தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் ரிசல்ட் அந்த மாதிரி ஆகலை. ரிசல்ட் வந்து மூச்சு பயிற்சியில் வந்து இப்படி மூலத்துக்கு போயிடுது. கண் பயிற்சி கண்ணு கெட்டு போகுது. கண்ணை சும்மா ஒரு பயிற்சி கண்ணில் திருப்பி மேலே விட்டு கருவி வந்து முன்னாடி பின்னால் விட்டா எல்லாம் ஆகும். அது தெய்வீக வழிக்கலாம். அது வேற அதாவது பயிற்சி எல்லாம் வந்து நிறைய சாய பச்சா இருக்கு சார். நிறைய சாய பச்சு, கை விரலாட்டுற பயிற்சி எல்லாம் இருக்கு. கை விரல் ஆட்டுறது, விரல் ஆட்டுற பயிற்சி எல்லாம் இருக்கு. கண்ணை தரங்க. எனக்கு கண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வேற ஏசவே கண்ணு சொல்லிவிட்டு விரல நீங்க என்ன தெரியுதா? நீட்டி இருக்கீங்க. அப்படி ஆட்டுங்க, இப்படி ஆட்டுங்க, அவ்வளோ அப்படி ஆட்டுங்க, எவ்வளோ ஆட்டுங்க. ஏன் சாமி ஆட்டணும்? கொஞ்ச நேரத்துல கை ஆட்டுவீங்க, விரல நின்று போடும். கை ஆட்டுவீங்க. ஓகே, இல்லைங்க. இல்ல நான் சும்மா நிப்பாட்டினேன். ஓய்வு எடுக்கிறேன். ஓய்வு கையாட்டுறது ஒரு வேலையா சாமி? பயிற்சி சார். ஒரு சாய பயிற்சி தெரிஞ்சுக்கல உங்களுக்கு. எதுக்கு இது கையை ஆடிக்கிட்டு இருக்கணும்? இது எதுக்கு, எதனால? மனசு ஒழுங்குபடுத்துறீங்க. இப்படி செய்ய சொல்லுவாங்க சாமி. இப்படி செய்யறது, தடவுறது, இப்படி கூட மனதை வச்சுக்கிறதுக்கு. இதெல்லாம் ஆகாது. சரி சாமி, ஆக மொத்தத்துல கண்ட பயிற்சியை பண்ணி கண்ட மாதிரி ஆயிடாதீங்க. ஒரே பயிற்சி அனுப்பா ஒழுங்கா படிச்சு, எல்லா பாட்டையும் விடாம படிச்சு. அதாவது சில பாட்டுலாம் வந்து 10 பாட்டு மூச்சு வச்சு 4-10 பாட்டு பாடுவாதான், ஒரே ஒரு பாட்டு பாட்டு விட்டார் பாருங்க. நான் சொல்ல சொல்லி விட்டார். எல்லா சித்தரும் அதான் பண்ணிருக்காங்க. எல்லாரும் முறையமா எழுதுற மாதிரி ஆயிடும். சொல்லாம இருக்கக்கூடாது சொல்லி விட்டார். அதனால இப்ப நான் பார்த்து அற்பா படிக்கிற போது எல்லா பாட்டையும் படிக்கணும், மெதுவா படிக்கணும், ஜாலியா படிக்கணும், எழுத்தா படிக்கணும். ஒரு எழுத்துல விடக்கூடாது. அந்த மாதிரி படிச்சாதான் நம்ம அற்பா புரிஞ்ச முடியும். புரிஞ்சது தவத்தை செய்யணும். தவம் தான் மெயினுங்க. தவத்துக்கு வந்து அதாவது பவுண்டேஷன் வந்து தயவு, பக்தி, ஒழுக்கம். அது 3 கட்டாயம் வேணும். அதோட தவம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். குரு ஜீவனை மாத்திரம் பண்ணா போராது, பக்தி மாத்திரம் பண்ணா போராது, ஒழுக்க மாத்திரம் இருந்தா போராது, குரு தவம் மாத்திரம் இருந்தாலும் போராது. 4 பண்ணும்.
நால்வகை நெறியனும் நாட்டுகை எனவே பால்வகை குழந்தை அனைத்தவையும் பொண்ணு. அதனால பாருங்க, அடைய வேண்டிய பேரு 4 சொன்னார். ஏம சித்தி, சாகக்கல்வி, தத்த நிகராம்சிகள், அமயமாதல் 4 சொன்னார். நிலையறிந்து அமயமாதல். இது 4க்கு 4 புழுக்கம் சொன்னார். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம். அதான் முதல்ல 4 எழுதினார். 4 எழுதின ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணா, இந்திரிய ஒழுக்க ஃபாலோ பண்ணா கடைசியாக இந்த 4 பேர் அடையலாம். 4 எழுதினார். எழுதி ஒரு காரணம் இருக்கு. ஆனா ஐயா எழுத தவிர காரணம் சொல்லலை. 4 எழுதினார். ஏன் தெரியாது, நம்மளால தெரிஞ்சுன்னு விட்டாரு. தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு விட்டாங்களா? இல்ல அப்படியே அவர் சரி யார் விரும்ப போறாங்களோ அவங்களுக்கு ஒன்றித்து விடுவோம் அப்படின்னு மேல வருது. ஆமா, இருக்கு சில விஷயம். இப்ப எல்லாத்தையும் தெளிவா நம்ம சொல்ல முடியாது. இப்ப உதாரணத்துக்கு சமயம், இப்ப நான் ஒரு வாத்தியாரா இருக்கேன். நான் நோட்ஸ் செய்வேன். அந்த நோட்ஸ்ல எல்லாத்தையும் தெளிவா நம்ம எழுதணுமாக அப்படியே கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால எழுதிட்டு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு அவங்க படிச்சு கொடுக்கும் போது நம்ம அதை விரிச்சு விவரமா சொல்லலாம். அதனால வல்லாரியா எல்லாத்தையும் எழுதி வைக்கல அப்படின்னு அவருக்கு வேற வேலை இல்லையா? இப்ப ஒரு பாட்டுல அந்த விஷயத்த எப்படி சொல்லணுமோ அது கரெக்டா சொல்லியிருக்காரு. நம்ம தான் அதுக்கப்புறம் அதுக்குள்ள முயற்சியை எடுத்து தெரிஞ்சுக்கணும். தெரியுமா, இந்த மாலைக்கு பல இருக்காரா ஒரே பள்ளியான்னு சொல்றேன். 9 அனுபவம் இருக்குல்ல, 4 9 இருக்கு இல்லையா? ஆமா, 9 ஒரே பாடல ஏன் சொல்லல? தந்தேன்னு சொல்லிருக்காரு. ஆமா, 9 பாடல 9 ஒரே பாடல ஏன் சொல்லல? சாமி, ஒரு லெவல்ல ஒரு பாட்டுல சொல்றதே பெரிய விஷயம். சொல்ல கேக்குறாங்க யாரு அந்த அறிவாளி? தெரியல, எல்லாம் அறிவாளியா. வள்ளலாரோட முட்டக வள்ளலார் வந்தாங்க, வள்ளலார் அருள் கொடுக்க வந்தாரு வச்சுக்கல, உட்கார வச்சு அவங்க பாடம் எடுத்து விட்டுருவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லல? அதான் அது கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் சாமி, வள்ளலார் நமக்கு குறை சொல்லலாம் முடியாது. ஐயே 6 வருஷம் வேலை வைக்க போகுது. நம்ம இல்ல அற்புத காட்சி ஆடி பறக்கிறது அற்புத காட்சி. அது நாதம் இருக்கு. அப்ப நாதம் வர பாருங்க. ஆமா, ஏன் நான் சொல்லல? அதான மெயின். அதையும் சொல்லல. கேள்வி. ஆமா, ஏன் சொல்ல கேக்குறாங்க. என்ன பண்றது? சொல்லல போடா. அது ஏன்னு கேட்டா எழுதிட்டு போய்க்காரு அப்படின்னு எழுதுனுட்ட கேளு. ஏன் சொல்லல? நான் ஏன் சொல்லல? சரி சாமி, முடிச்சுக்கோ. நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவிழைய தனம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம். சரணா. வணக்கம்.